நாங்க புதுசா ஒரு கார் வாங்க போறோம். கார் வந்து டெலிவரி எடுக்கிறது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் கார் வச்சிருந்தேன். அதை ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சோப்பலாங்கி கூட்டு போய் ஆரம்பிச்சு அது விளங்கவே இல்லை. ஆனா அந்த கார் வந்து தான் நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சேன். அது விளங்கவே இல்லைன்னு இப்ப சொன்ன பத்தியா, அது வந்து அதுதான் சொன்னேன். ஆமா, ஆக்சுவலி இந்த கார் வந்து நான் லோன்ல தான் எடுக்கிறேன். யாரும் பார்த்துட்டு என்ன அந்த வீடு, அப்புறம் இங்கே ஒரு அம்மாவுக்கு ஒரு வீடு, அதுக்கு ஓகே. எப்படி இருக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சிவாய நமஹ இதத் திருஷ்டி பரத்ருஷ்டி என்ன மேடம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எஸ், இப்போதான் வந்து டாக்குமெண்ட் சைன் வாங்குனாங்க. அப்புறம் வந்து எனக்கு இது கொடுத்தாங்க, ஃபாஸ்டேக். அது கொடுத்தாங்க. அவங்க கிட்ட ஃபாஸ்டேக் வாங்கிட்டு அவன் சொல்றான், இல்லை நான் ஃபாஸ்டேக் போட்டுப்பேன் அப்படின்றான். அவங்க என் நம்பருக்காக கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான், நான் எங்கேயாவது கோச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, இன்னும் எங்கே போகிற போல ஃப்ரெண்ட்ஸ் கூட போது ஆப்வியஸ்லி பிளான்ஸ் மாறும். நம்ம ஒன்று நினைப்போம், சரி வேணா இப்படி போகலாம்னு தோணும். ஏன்னா இந்த டோல் தாண்டிட்டியா அந்த டோல் தாண்டிட்ட போலன்னு, ஏன்னா எல்லாமே என் ஃபோனில் நான் எங்கெங்கே போகிறேன்னு மெசேஜ் வரும். எனக்கு ஒரு ப்ரைவசியே இருக்காது. நான் ஒன்றும் எங்கேயும் ஓடி போயிட போகிறது இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ரைவசி வேணும்ல. இப்போ சொல்கிறான் அந்த ஃபாஸ்டேக் அவங்க எனக்கு கொடுத்தா வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். இல்லை நான் வேறு போட்டுக்கிறேன் அப்படின்னு. இதுதான் நான் போடுவேன், என் ஃபோனுக்கு தான் வரணும் மெசேஜ். கார் வந்து டெலிவரி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அது என்ன செலிப்ரேட் பண்ணுறோமோ அதை செலிப்ரேட் பண்ணிட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான செலிப்ரேஷன். ஸோ வந்து அதை நீ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மேடம் வந்து நிறைய வீடு அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. கார் அன்பாக்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, நிறைய பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்களே, சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி அனிதா வாங்கினதாங்கன்னு. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. அங்கங்க 4 கோடிக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. நான் ஏதோ சின்னதா குட்டி 38 lakhsக்கு தாங்க வாங்கினேன். அதெல்லாம் ஒரு ப்ரைஸே கிடையாதுங்க. அதான் அதுக்கு லோன் போய்கிட்டு இருக்கு, நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இப்போ டாக்குமெண்டேஷன்ஸ் கையெழுத்து போட்டீங்கல்ல இப்போ ரீசெண்டாக, அதில் லோனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போட்டிங்கல்ல, அதை கூட சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலி இந்த கார் வந்து நான் லோனில் தான் எடுக்கிறேன். யாரும் பார்த்துட்டு என்ன அந்த வீடு, அப்புறம் இங்கே ஒரு அம்மாவுக்கு ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு வீடு, அப்புறமா கார் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட்ஸு. இந்த காருமே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் கார் எடுத்த பிறகு உங்களுக்கே தெரியும், நீங்களே ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தெரியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நான் வந்து லோன் தான் போட்டிருக்கேன். இனிஷியல் அமௌண்ட் மட்டும் எது என்னோட பேசிக்கோ அந்த பேசிக் மட்டும் தான் கட்டியிருக்கேன். லிட்டரலி 1,10,000 அவ்வளோதான் கட்டியிருக்கேன். மீதி எல்லாமே லோன் தான். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஓகே, லோனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி இதுக்கு அடைக்கணும் அப்படின்னு. என்னோட மொத்தமாக காசு அத்தனை லட்சம் சேர்த்து அக்கௌண்ட்டில் சும்மா வச்சுக்கிட்டு கார் பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு மனசெல்லாம் வராது. அதே மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து ஒரு காரோட முழு காசையும் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வந்து அப்புறம் வாங்குற அளவுக்கும் எனக்கு வந்து மனசு கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு 2 lakhs மேலே காசு சேருது அப்படின்னாலே உடனே எடுத்துகிட்டு போய் நான் என்னோட பழைய ஹோம் லோன் தான் கட்டுவேன். எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஹோம் லோன் தான் கட்டணும்னு தோணும். இந்த மாதிரி வாங்கணும்னே தோணாது. ஸோ இப்படி லோன் போட்டு வாங்கினா தான் நமக்கு அது கரெக்டாக பண்ணணும்னு தோணும். நிறைய பேர் வீடு வாங்கும்போது கூட சொல்கிறீங்க, நான் வந்து நிறைய காசு சேர்த்துட்டு வீடு வாங்கணும், நான் வந்து லோனில் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக சேர்க்குறேன். அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கோடி இல்லாமல் ஒரு வீடு கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் மினிமம் 80 lakhsலேருந்து 1 crore இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா? எங்களை மாதிரி தூரமாக இருக்கிற ஏரியாஸ்க்கே, நான் குன்றத்தூர் இருக்கேன், என்னை தாண்டி போனாலே 1 crore கம்மி கிடையாது. ஸோ இப்போ 80 lakhsங்கும் போது நம்ம 1 லட்சம் 50,000 20,000 நீ போட்டு எப்போ சேர்க்கறது? நம்மளோட வயசு போயிடும், நம்மளோட நேரம் போயிடும், அந்த மொமெண்ட்டில் நம்மளோட சந்தோஷங்கள் போயிடும். அதனால லோன் எடுக்கல வந்து பயப்படக்கூடாது. என்னன்னா சக்திக்கு உட்பட்டு லோன் எடுக்கணும். அதுதான் நான் என் சக்திக்கு உட்பட்டதை எப்பயுமே லோன் எடுப்பேன். ஒரு வீடுனா அந்த வீடு வந்து இது என்னால் முடியுமா? 4 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட் சத்தியமாக வாங்க மாட்டேன். என்னால் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது. மாதம் 2 லட்சம் ரூபாய் வந்து லோன் போதுன்னா அதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை விட கம்மி அமௌண்ட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நான் வச்சு தான் எடுப்பேன். ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இன்னொரு லோனுக்கு போய், ஒரு லோன் இருக்கும்போதே 4 லோன் அட் அ டைம் எடுக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி வந்து கார் வந்து டெலிவரி எடுக்கிறது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் புது கார் டெலிவரின்னு கிடையாது, ஜென்ரலாகவே காரு, வீடு, வண்டி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டைம் அதை போய் நம்ம ஓன் பண்ணுறோம், அதை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வரோம். அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு கிஃப்டடான விஷயம். அது நல்ல விஷயம். நல்ல ஆட்களோட அப்படி போய் நம்ம அதை ஆரம்பிக்கணும். நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருந்தேன். அதை ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சோப்பலாங்கி கூட்டு போய் ஆரம்பிச்சு அது விளங்கவே இல்லை. வெளினா வந்து ஆனால் அந்த கார் வந்து தான் நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கிடச்சேன். அதனால தான் சொல்கிறேன், அது விளங்கவே இல்லைன்னு இப்போ சொன்ன பத்தியா, அது வந்து அதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தப்பான டெசிஷன்லாம் எடுத்திருக்கேன் பாரு அந்த காரை. நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், எவ்வளோ இனிமையான பொழுதுகள் கழிச்சு. அதுதான் சொல்கிறேன், அது என்னென்னலாம் நடந்திருக்கு பாரு அந்த காரில். அதுதான் சொல்கிறேன், என் மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அந்த நேரம் ஃபுல்லாக. அந்த காரை கொடுத்தோன்னே என்னாச்சு அப்படின்னு. சரி இருங்க, நான் இப்போ கேட்குறேன். நாங்கள் லவ் பண்ணும்போது அந்த கார் தான் வச்சிருந்தான், கெட்ஸ்ன்னு ஒரு கார், பிளாக் கலர். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறான், அதில் நீ கிடைச்சனால தான் நான் அது வேஸ்ட் காருன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், நான் கிடைச்சது அவனுக்கு வரமா சாபமா? வரம்னா வரம் போட்டு டிக் போடுங்க, சாபம்னா சாபம் போட்டு ராங் போடுங்க. உண்மையாக அதை நீங்கள் பண்ணணும். நீங்க பண்ணா ஃபேன்ஸ் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க உண்மையா ஒவ்வொருத்தரும் இதை நீங்க ஆன்சர் பண்ணணும். சரி, நான் கிடைச்சனா உனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு, அவன் மனசுக்கு தெரியும் என்னென்னலாம். என்னன்னா அவனுக்கு வரம் தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன் போங்க.
கெட்ஸ் எடுத்தேன்னா அது விளங்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பெலினோ வந்து நான் ப்ராப்பராக அப்பா கொஞ்சம் அப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்த டைமு, இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு நான் அப்பா அம்மா 2 பேரை வச்சு கேக் கட் பண்ணி நான் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, வீட்டில் வந்து அக்காங்கெல்லாம் இருந்தாங்க, 2 பேருமே அன்றைக்கி இருந்தாங்க. ஸோ அப்பா அம்மாவை தான் கூப்பிட்டு போய் கார் எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து நான் அக்காங்களை கிட்ட காமிச்சிட்டு அவங்க 5 பேரும் பார்த்து முடிச்சோடனே நேராக எங்கே போனேன் அப்படின்னா மேடம் பார்க்க போயாச்சு. மேடம் அப்போ சன் டிவியில் நியூஸ் முடிச்சு கீழே வந்தாங்க. அனிதா காமிச்சிட்டு அனிதாவை கூப்பிட்டுட்டு அனிதா கூட தான் நான் வந்து பாடிகார்டு முடிச்ச கோயிலுக்கே போயிட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார் அந்த எக்ஸ்பீரியன்ஸா. செகண்ட் வந்து ஆல்டோ எடுத்தோம் அனிதாவோட. அந்த கார்லயே சண்டை போட்டான். அப்பதான் கீழ இறங்குற ஏதோ ஃபைட் பண்ணான். ஃபைட் பண்ணா கோச் யார் பண்ணிருப்பான்னு ஒரு நிமிஷம் இருடி யார் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு இவன் வந்து பிக் பாஸ் வச்சு உங்களை மேனிபுலேட் பண்றான். யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் தெரியுமா என்ன? பர்சனலா தெரியாது, டிவில தான் தெரியும். அப்ப அத வச்சு பண்ணிருப்பான்னு யோசிங்கன்னு உடனே என்ன வெளிய இப்படிதான் காட்டியிருக்காங்க. அப்ப இவங்க என்னதான் குறை சொல்லுவாங்க நீ நம்புற? நீயும் மத்தவங்கள மாதிரி பிஹேவ் பண்ற. பெண்கள்னாலே இப்படிதான், அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலயும் சண்டை போடக்கூடிய ஒரு பெருந்திறமை பெண்களுக்கு இருக்குன்னு பெண்களுக்கே தெரியும். சொல்லிதான் நீங்க கடைசி வரைக்கும் அப்படி ஒரு பெண்களுக்கு திறமை இருக்குன்னு பெண்களுக்கே தெரியும். பெண்கள் அப்படி பண்ணுவோமா? ஆமானா ஆமா பண்ணுவோம். எவ்வளவுதான் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல பண்ணுவாங்க, கண்ணு எனக்காக பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நம்ம பெண்களை குறை சொல்றான் பாத்துக்கோங்க. பெண்கள் அப்படி பண்ணுவோமா? ஆமா அப்பப்போ பண்ணுவோன்னு போடு, இல்லன்னா எப்பயுமே பண்ண மாட்டோம்னு போடு. அதனால வந்து அப்போதாச்சு அது ரொம்ப பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்பவுமே வந்து அதுல ஒரு கரும்புள்ளி இல்லைன்னா அனிதாக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வந்துட்டோம். அப்புறம் அனிதாவோட கேட்டன் ஆல்டோ எடுக்கும்போது கூட நானும் ரவி தான் போனோம், 2 பேரும் தான் போனோம். நான் தான் பார்த்தேன், நான் தான் OLXல ஆட் பார்த்தேன், நான் தான் நிறைய கார்ஸ் பார்த்தேன். அப்புறம் ஒரு காரை ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட பேசி நெகோஷியேட்லாம் பண்ணி அப்புறம் நான் தான் போய் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து அனிதாக்கு கொடுத்து அப்புறம் காரை ப்ராக்டிஸ் பண்ணி உட்கார வச்சு இது வலது கால், இது இடது கால், இது பெடல், இது ஆக்சிலேட்டர்னு சொல்லி, பிரேக்கு, இது ஆட்டோமேட்டிக், கியர் தேவையில்லை, இதெல்லாம் சொல்லி முதல்ல சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்ததுக்கப்புறம் ஓட்ட வச்செல்லாம் பண்ணி நீ இப்படி வந்து நான் பண்ணேன். யார் அவனுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தது? நானே கற்றுக்கிட்டேன். இல்ல எத்தனை நாள் வந்த? சரி நீ வந்த, நீ டெய்லி வந்தியா? டெய்லி வந்தேன். ஹார்ட்லி 3 டேஸ் வந்திருப்பான், அவ்வளவுதான். டெய்லி சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லி கொடுத்துட்டு ஈவினிங் சொல்லி கொடுத்து எத்தனை நாள் சொல்லு? எப்படி 1 வீக் டெய்லி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா நைட்டு போய் தனியா ஆள் இல்லாதப்ப ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். இவ ஃபோன் பண்ணுவான் எனக்கு 10 o'clock 10:30 ஃபோன் பண்ணுவான். இப்போ நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரிவ்யூ வந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்படி பில்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்ல டீமோட நல்ல ஆட்களோட ஒர்க் பண்ணோம். இப்போ இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காரை வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், நல்ல முழு மனசோட, பயமா இருக்கு, சூப்பராக பயங்கர ராசியா. இந்த காரில் அடுத்து எங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை வேணா நீ செய்வ, அந்த வேலையை இவர் செஞ்சுட்டு இந்த வாங்கின ராசினாலதான் சொல்லுவான். ஸோ வந்து அடுத்து வந்து நல்லபடியாக அமையணும். அதனால கார் எடுக்கிறதுங்கிறது நல்ல ப்ராசஸ், நல்ல மனிதர்களோட நல்ல ஆட்களோட எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வந்து குட்டி கதை. சரி அப்புறம் நல்ல மனிதர்களோட எடுக்கணும். சரி ஓகே வாங்க, கேக் கட்டிங் கூப்பிட்றாங்க. வழக்கம் போல பேக் தூக்கி பின்னாடி போட்டுட்டோம். நம்ம காருக்கு போடுற முதல் பெட்ரோல், கார் வாசல்லே பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆமா, ஷோரூம் வாசல்லே. ஆமா, அதனால போடுற ஃபர்ஸ்ட் ஷோரூமுக்கு பக்கத்து பில்டிங்கே, அதனால போடுற ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இது. ஓகே, இப்போ போடுற நீங்க வந்து கரெக்டான ஞாபகமான பெட்ரோல் எப்பவுமே போடணும். ஓகேவா? நீ பெட்ரோல்னா அபி ஞாபகம் வருது. ஹலோ அனிதா சாம்பர். மரம் புளிய மரம் அல மரம் அரச மரம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. ஏற்கனவே நீங்க ஊர் விட்டு போய்கிட்டு தான் இருக்கீங்க, ஊருக்குள்ள இருக்க மாட்டேன்றீங்க. இதுல வேற இது வேறயா? போடா, அப்படி சொல்லி தான் நான் கம்மியா போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னும் சொல்லுவோம் நாங்க, அதாவது தெருவை தாண்டாத அளவுக்கு நாங்க சொல்லுவோம் எல்லாருமே. நீ திருஷ்டி வைக்கிறேன். நானே வெப்பம்டா எல்லாருமே சேர்ந்து. அனிதா வந்து வெளியூர் அதிகமா போக கூடாது, வீட்டுல இருக்கணுன்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? நம்மள வெளியூர் அதிகமா பண்ணா உங்களுக்கு தெரியாது. ஆமா, நம்ம போடுறோமே vlog. அப்பவே தான போடுறோம். இப்போ நம்ம ஓவராலா நான் போறதெல்லாம் போட்டேன்னா உங்களால பார்க்க கூட நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம போட்டிருக்க வீடியோ வந்து ஒரு 4000 வீடியோடா. அதுல 3500 வீடியோ டிராவல் வீடியோ தான்டா இருக்கு.
ஓகே, எப்படி இருக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. எஸ், அனிதா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் டிரைவ்க்கு நான் இந்த ரோட்ல தான் ஓட்டுனேன். இப்போ வந்து இத ஓன் பண்ணிட்டு நம்ம ஓட்டுறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு எனக்கு டக்குன்னு புரியல எதுவுமே. ஆமா, புது கார் அப்படிங்கும்போது எப்படி எடுக்கணுமே டக்குன்னு புரியல. ஏன்னா ஃப்ரெஷ்னால ஈவன் இப்போ நான் வந்து ரொம்ப இப்போ அனிதாவை கம்பேர் பண்ணும்போது நான் ஓரளவுக்கு கார் என்தூசியாஸ்ட்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா எல்லாமே வீடியோ பார்க்கறது, இப்போ புது காரில் என்னென்ன ஃபீச்சர் வருதுன்னு மோஸ்ட்லி பசங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நான் பார்க்குறேன்னு வைங்க. இப்போ நானே டக்குன்னு எனக்கு வேற ஒரு கார் கொடுக்குறாங்க, ஃபுல்லி லோடடாக ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மஹேந்திரா 700 ஃபுல்லி லோடட், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கார் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எதுக்குன்னு டக்குன்னு ஒரு இதுவாகும். அது ஓட்ட அது நம்மளை பழகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் புதுசாக நம்மகிட்ட கொடுக்கும்போது ஐயோ இது எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். அப்புறமா என்ன தோணும், இதுக்கு தானா இது, ஓஹோ இதை தான் நம்ம இப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தோணும். பழகினதுக்கு அப்புறம் தெரியும் அது பார்த்தீங்கன்னா. டைரக்டாவே அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அது பெரிய குதிரை. நான் காரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இதுதானா அது நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமாயிட்டேன்னு வைங்க. ஓ இது இவ்வளோ இருக்கா நீ நினைக்கிற மாதிரி நான் மாறுது. ஓ புரியலையே, பெரிய வந்து என்னது ஈகிள் இப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு ரெக்கைங்கெல்லாம் அவங்களே பிச்சு போட்டு புது சிறகு வர வச்சு பறக்கிறதுக்கு பறப்பேன். அப்போ வந்து நீ பயப்பட ஆரம்பிப்ப. திருப்பி வீட்டுக்கு எடுத்து போய் பூஜை போடுறது மேண்டேட்டரி. அதோட இந்த vlog முடிக்கிறோம். ஆனால் இந்த கார் என்ன மாடல், என்ன நேம், என்ன செக்மெண்ட், என்ன வேரியண்ட், என்ன கலர், அந்த கலரை சூஸ் பண்ணதுக்கான காரணம், அப்புறம் வந்து ஆன் ரோடு இது எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், அப்புறம் என்னென்ன மாதிரி ஃபீச்சர் ஃபுல்லி லோடடாக இது என்னென்ன ஃபீச்சரோட இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து vlog போடுறோம். அது அடுத்த vlog போடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய இட்ஸ் மீ பிஜி அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இவி பைக்ஸ், இவி கார், இவி சைக்கிள்ஸ் பற்றி என்ன கண்டென்ட்லாம் என்னோட சேனல் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட டீட்டெயில் கூட நான் அதில் போடுறேன் ஒரு தடவை, நீங்கள் பாருங்கள். அதாவது கிஞ்சி தான் கேட்குறேன், அது கொஞ்சம் மாடர்னாக பிச்சை கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, நாங்கள் காரில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே வந்து சாப்பிட்றோம். என்ன இது வந்து இதுதான் ட்ரீட் ஆகுது. பிரபா தான் சொன்னான் பூஜைக்கு வெயிட் பண்ணு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஆல்சோ அங்கே ஒரு மினி பூஜை பண்ணிட்டாங்க. அதனால சரிடா பசிக்குதுடா சாப்பிட்டு நம்ம போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கார் பார்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுவும் ஹைட்டு கார் ஏற நமக்கு வந்து பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக சரியாக பார்க்க முடியாது. என்னோட ஆல்டோவில் கூட ஓரளவுக்கு பார்த்துருவேன். இதில் வந்து ஒரு கேமரா ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க, ரொம்ப யூனிக்கான கேமரா ஆப்ஷன். நிறைய காஸ்ட்லி காரில் மட்டும் தான் இது கிடைக்கும். அது வந்து கம்மி ப்ரைஸ்லேயே இந்த காரில் இருக்குது. காரை பார்க் பண்ணுறது ஈஸியாக இதில் ஆப்ஷன் இருக்குது. கார் வந்து இவ்வளோ ஈஸியாக நான் பார்க் பண்ணதே இல்லையா. ஏன்னா இதில் வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன் ஒன்று இருக்குது கேமரா பொறுத்து. அது என்னன்னு சொல்லிட்டு என் கார் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அது இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு தெய்வீகமாக தெரிஞ்சது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்ரீட் ஆக்சுவலாக அப்படியே எடுத்துக்கலாம். சாப்பிடு. ஓகே, அதனால ஸ்நாக் மட்டும் போதும்ட்டு இந்த மாதிரி கார்லிக் பிரெட் ஸ்டிக்லேயே ஹெல்த்தி வெர்ஷனாக கோஸ். இது வந்து எல்லாமேலாம் ஹெல்த்தி கிடையாது. உள்ளே இருக்க பன்னீர் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன் வந்திருக்கு. என் தங்கச்சி தான் சொன்னா இப்படி ஒன்று இருக்குன்ட்டு. சரி சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னீர் உள்ளே போட்டுமேன்ட்டு இது ஆர்டர் பண்ணேன். ஓகே, நாங்கள் வந்து கோவில் வழியாக போயிட்டு போகலாம், அப்படியே முருகரை பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக வந்திருக்கோம். நன்றி முருகா, பிளஸஸ். ஒன்றொரு முருகா, உன் இடம் தேடி வந்து தான் எடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பூஜை போட போகிறோம். இருந்தாலும் வந்து இங்கே ஒரு பார்த்துட்டு ஒரு சல்யூட் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் மாதிரி நாங்கள் முருகருக்கு அப்பப்போ ஒரு சல்யூட் போட்டு போவோம் ஊருக்கு போகும்போது. கடைசியாக சாமி கும்பிட்றதோடு நம்ம இந்த டேவை பிடிக்கிறோம். ஸோ சாமி கும்பிட்றதுக்காக நம்மளுடைய மேத்தாளீஸ்வரர் கோயில்கிட்ட வந்திருக்கோம். நம்ம வீடு கட்டும்போது இங்கே தான் காலைல பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். நம சிவாய நமஹ. இதத் திருஷ்டி பரத்ருஷ்டி நேத்ரதிருஷ்டி தூரதிருஷ்டி தூரபாத சத்ருபாத சத்ருதிருஷ்டி வாகன திருஷ்டி சகல திருஷ்டி நிவாரண சத்விரஸ் ஸ்ரீரஸ்து சமஸ்த சன்மங்களானி பவந்து. ஓகே, கீழே எலுமிச்சப்பழம் இருக்கு. இப்போ வந்து நான் ஆக்சிலேட்டர் போட்டேன், இது எடுத்துட்டேன். எஸ் ஓகே போலாமா? ஓகேவா? ஓகே 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 ஓகேல பண்ணியாச்சு. ஓகே, வெற்றிகரமாக ஓகே வெற்றிகரமா எலுமிச்சம்பழம் ஏத்தி நம்மளுடைய பூஜையை முடிச்சாச்சு. வாய மூடுங்க இருந்தது. ஓகே, இதோட இந்த vlog முடிக்கிறோம். ஸோ வந்து அடுத்து காரை பற்றின அடுத்தடுத்த கண்டென்ட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கும். ஸோ பாருங்க, வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. காரை பத்தி அண்ட் அனிதாக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன கண்டிப்பா விஷ் பண்ணிருப்பாங்க இந்நேரம் என்னோட செல்ல குட்டீஸ் எல்லாரும். கண்டிப்பா சோ விஷ் பண்ற எல்லாருக்கும் நன்றி, விஷ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.